உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள். NDRF-இன் துணை கமாண்டர் சுதாகர் அவர் இணைப்பில் இணைகிறார். வணக்கம் திரு சுதாகர், இணைப்பில் இணைந்தமைக்கு மிக்க நன்றி. இந்த மாதிரியான ஒரு பேரழிவு சம்பவத்தை NDRF தொடர்ந்து கையாண்டுகிட்டு தான் இருக்கு. இந்த குறிப்பிட்ட இந்த வயநாடு நிலச்சரிவு சம்பவத்தை பொறுத்த வரைக்கும் இதன் பாதிப்பு எந்த அளவுக்கு தீவிரமா இருக்கிறது? வயநாடு நிலச்சரிவுன்றது ரொம்பவே சேலஞ்சிங்கான ஒரு சுச்சுவேஷனு. அது மட்டும் இல்லாம இதுல அந்த கம்ப்ளீட்டா வில்லேஜஸ், ஒரு சாரியால் ரிவர் அப்படின்ற அந்த ஒரு ரிவர் நதி ஸோ கம்ப்ளீட்டா வில்லேஜஸ் வாஷ் பண்ணியிருக்காங்க. ஏகப்பட்ட வில்லேஜஸ் அஃபெக்டட். இன்னும் அதுக்கான ரிப்போர்ட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்காங்க எக்ஸாக்ட் நம்பர்ஸ்க்கு. இதுல நம்ம NDRF டீம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 3 டீம் அங்க டிப்ளாய்டா இருக்கு. இன்னொரு ஒரு டீம் எக்ஸ்ட்ரா டெப்ளாய்மெண்ட் பண்றோம். அந்த 3 டீம்ல அரௌண்ட் 90 பேர்கள் அங்கதான் இருக்கிறாங்க. அதுல முண்டக்கைன்ற வில்லேஜ், அது ரிவருக்கு அந்த பக்கம். இனிஷியலா இன்னைக்கு கொஞ்சம் தண்ணியோட ஃப்ளோ கம்மியா இருக்கு. ஆனா நேத்தி NDRF டீம் டிப்ளாய் ஆகும்போது காலையில 4 மணி 3 மணில இருந்து கிளம்பி 4 மணில இருந்து அங்க ஆஃப் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரிவரோட ஃப்ளோ ரொம்பவே அதிகம். அப்போ நம்ம NDRF வீரர்கள் ரோப் ரெஸ்கியூ எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி தான் அந்த ரிவர் கிராஸ் பண்ணாங்க. ஸோ கிராஸ் பண்ணி அந்த பக்கத்துல இருந்து மக்கள் அதுல நிறைய பேர் எவாக்குவேட் பண்ணியிருந்தாங்க. ரோப் மூலமா, அந்த சப்போர்ட் மூலமா எவாக்குவேட் பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ஆர்மி மற்ற ஏஜென்சிஸ் எல்லாம் அந்த பைலி பிரிட்ஜ்னு சொல்லி டெம்பரரி பிரிட்ஜ் எல்லாம் டெவலப் பண்றாங்க. டெவலப் ஆச்சுன்னா இன்னும் நம்ம கொஞ்சம் ஆக்சஸ் பாயிண்ட் பெட்டர் ஆயிடும். ஸோ முண்டக்கையில இப்போ எங்களோட டீம் ஒரு சர்ச் அண்ட் ரெஸ்கியூ ஆபரேஷன் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அங்க அஃபெக்ட் பண்ண வில்லேஜஸ், அங்க அஃபெக்ட் பண்ண வீட்டுக்குள்ள எல்லாம் போய் இன்னும் யாராவது இருக்காங்களா, மாட்டிட்டு இருக்காங்களா, டிராப்டா இருக்காங்களான்ற இன்ஃபர்மேஷன் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் இன்ஃபர்மேஷன் வந்தோம் நாங்க ஒன்னு அப்டேட் பண்றோம். திரு சுதாகர், பார்த்தோம்னா நேற்று நிறைய பகுதிகள் ரீச் பண்ண முடியல, இன்ஆக்சசபிளாக இருக்குது அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்தது. பாலம் அமைக்கும் பணியில் தொய்வு ஏற்பட்டது, இந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம். எந்த அளவுக்கு இப்போ அதெல்லாம் சீர் செய்யப்பட்டிருக்கிறது? இன்ஆக்சசபிளாக இருந்த ஏரியாஸ் எல்லாம் ரீச் பண்ணிட்டாங்களா மீட்பு குழுவினர்? எஸ். ஸோ நேற்று இந்த முண்டக்கை ஏரியா போகிறதுக்கே முடியாத லெவல்ல இருந்துச்சு. முண்டக்கை வில்லேஜ் ரீச் பண்றது ரொம்பவே கடினமா இருந்துச்சு. எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் எடுத்து போகிற லெவல்ல இல்ல. ரோப்ல மட்டும் தான் நம்ம டிராவல் பண்ற மாதிரி இருந்துச்சு. கொஞ்சம் சில நம்மளோட சிவிலியன்ஸ் கொஞ்சம் பேர் வெளியில வந்தவங்க, நடக்கிறவங்க, அவங்களெல்லாம் நம்ம கைப்பிடிச்சு கொஞ்சம் ரோப்போட சப்போர்ட்ல சேஃப்டியோட நம்ம கயிறை கட்டி அமுச்சுலாம் விட்டுட்டோம். ஸோ அந்த மாதிரி பண்ணியிருந்தோம். ஆனா இப்போ ஆர்மி அந்த பிரிட்ஜை பண்றதுக்கு மும்முரமா பண்ணிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் பிரிட்ஜ் அது எல்லாமே சின்ன சின்ன லேடர்ஸ் எல்லாம் போட்டு கொஞ்சம் ஃப்ளோ கம்மியானதுனால சின்ன சின்ன லேடர்ஸ் எல்லாம் போட்டு ஒரு மாதிரி டெம்பரரியா பிரிட்ஜ் மாதிரி ஆல்மோஸ்ட் இப்போ ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுலதான் இப்போ மோஸ்ட்லி மக்கள் எல்லாம் கொஞ்சம் அதுலதான் மூவ் பண்றாங்க. அது நேத்தியோட இன்னைக்கு சிச்சுவேஷன் கொஞ்சம் பெட்டரு. ஸோ இன்னும் பெட்டர் ஆகுன்ற நம்பிக்கை இருக்கு. பாதிப்பு பெரிய அளவில் இருக்கிறது, பெரிய அளவில் இருக்குன்னு மட்டும் தான் பார்க்குறோமே தவிர எந்த அளவுக்கு பரப்பளவில் இதன் பாதிப்பு இருக்கிறது, அதை பற்றின துல்லியமான தகவல் கிடைச்சிருக்கா? பரப்பளவு கேட்குறீங்களா மணிக்கு? ஹலோ, எந்த பரப்பளவில் இந்த பாதிப்பின் தீவிரம் இருக்கிறது? இப்போ நம்ம இந்த வயநாடு டிஸ்ட்ரிக்ட்ல சுரல்மலா, அதுக்கப்புறம் முண்டக்கை, அந்தமலா, இந்த வில்லேஜஸ் எல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கு. ஐ மீன் கிலோமீட்டர்ஸ்ல அஃபெக்டட் தான், அதுல டவுட் இல்ல. பட் எக்ஸாக்டா எவ்வளோ நம்ம ஏரியா அப்படின்றது நம்ம டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் தான் ஸ்பெசிஃபிக்கா சொல்லுவாங்க. நம்ம ரெஸ்கியூ ரிலேட்டடா அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஏகப்பட்ட பேர் அஃபெக்ட் ஆயிருக்காங்க, அது மட்டும் நம்ம சொல்லலாம். இந்த மாதிரியான ஒரு ஹில்லி டெரைன், ஒரு கடினமான நிலப்பரப்புல இந்த மாதிரி மீட்பு பணியில் ஈடுபடும் போது, குறிப்பா இந்த வயநாடு சம்பவத்தின் போது முதன்மை சவாலா உங்க குழுவுக்கு இருந்தது என்ன? முதன்மை சவாலா நம்ம குழுவுக்கு இருந்தது, மக்கள் இன்னொரு பக்கத்துல மாட்டிட்டு இருக்காங்க, அந்த பக்கத்துக்கு போறதுக்கு நமக்கு வழி இருக்காது. அந்த அப்ரோச் ஆக்சஸ் பாயிண்ட்ஸே இருக்காது. அது ஒரு மேஜர் சேலஞ்சு. அப்புறம் இந்த ரோப் ரெஸ்கியூ, இந்த ரோப் கயிறு மூலமா, கயிறு அதோட சாதனங்கள் யூஸ் பண்ணி மட்டும் தான் நம்ம அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ணி அது நம்ம போற மாதிரி வரும். அது நம்மளோட முதன்மை சவால். அது இல்லாம நமக்கு என்னென்ன சேலஞ்சஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு கம்யூனிகேஷன் கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கும். அது இல்லாம நம்மளோட சேஃப்டி, அதுல உள்ள கிராஸ் பண்ணது நம்ம ஜவான் ஒருத்தர் கயிறை கட்டி அவர் கட்டி அவ்வளவு தூரம் கயிறை பிடிச்சிட்டு போவார். அவரோட பிசிக்கல் ஸ்ட்ரென்த் எல்லாத்தையும் வச்சு டிராவல் பண்ணிருப்பாரு. ஸோ அதெல்லாம் நம்மளோட பெரிய சவால் சார். தொடர்ந்து பலி எண்ணிக்கை உயர்ந்துகிட்டே இருக்கிறத பார்க்க முடிகிறது. உடல்ல மீட்கப்படும் காட்சிகளையும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். இன்னும் கூடுதலா குழுக்கள் டெப்ளாய் பண்ணப்பட வாய்ப்பு இருக்கா? இப்போ NDRF குழுக்களே நம்மளோட இன்னொரு குழுக்கள் மூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்க ஆன் தி வேல போயிட்டு தான் இருக்காங்க. ஒரு கொஞ்சம் மணி நேரத்துல அவங்க போயிடுவாங்க. அவங்க போயிட்டாங்கன்னா எக்ஸ்ட்ராவா இன்னொரு NDRF டீம் குழு அங்க டிப்ளாய் பண்றோம். இப்போ 3 குழு இருக்காங்க, 90 மெம்பர்ஸ் இருக்காங்க. இன்னொரு குழு 30 பேர் கொண்ட குழு, இன்னொரு குழு போகுது. நன்றி திரு சுதாகர், இணைப்பில் பல்வேறு தகவல்களுடன் பகிர்ந்தமைக்கு. உங்கள் தந்திவன் தொலைக்காட்சியில் தினமும் ஒரு சர்ப்ரைஸ் மாலை 6 முதல் 7 மணி வரை காணத் தவறாதீர்கள்.